வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலி விளாக் பார்த்து. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்க மக்களே, கார் ஓட்டுறானாமா மக்களே. இது அடிக்கடியில் ஓட்டுறதில்ல, என்னைக்காச்சும் வேணாலும் எடுத்து கொடுக்குறது. ரொம்ப அடம் பிடிப்பேன், அப்புறம் எடுத்து கொடுத்து ஓடிக்கிட்டு இருப்பியா மக்களே. இங்கே வாருங்க மக்களே, 22 டிகிரி செல்சியஸ் தாங்க. நம்ம பெங்களூர்கார் அனுப்பிச்சு விட்டார். அங்கே பெங்களூரில் 15 டிகிரி செல்சியஸ் பயங்கர குளிராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏரியா வந்து 22 டிகிரி செல்சியஸ். நல்ல மான மேக மூட்டமாக சூப்பராக இருக்குது. தவணி வழி பழகிட்டான் நல்லா. அருமை 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 அருமை. ஆமாங்க மக்களே, நல்ல பெருங்கல்லக்காய் தான். மேட்டங்காட்டு கல்லக்காய், பெருந்துறைக்கு அந்த பக்கம் திங்களூர் சரௌண்டிங்லேருந்து வாங்கின அந்த கல்லக்காய். இது வந்து 3 படி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து 4 படி 100 ரூபா. ஸோ நம்ம 4 படி 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு. அது வாங்கின மக்களே, சரி வீடியோவில் காமிச்சலான்னு சொல்லிட்டு தான் வருங்க. அக்கா 4 படி கொஞ்சம் சேர்த்தியே போட்டு கொடுத்தாங்க மக்களே. சிறப்பு. கொண்டு வேவிச்சு சாப்பிடலாமா? மழை வேற வேயுது. இங்கே பாருங்க மக்களே, போய் சுட 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 வேவிச்சு சாப்பிடாம அருமையாக இருக்குது மக்களே. என்னதில்லை, இன்றைக்கி மழை பெய்யுது, ரொம்ப குளிர்றதுக்கு மக்களே. இங்கே பாருங்க மக்கள், கொடை குடிச்சிட்டு போகிறவங்க சொல்லலை. முன்னாடி பாருங்க கரும்பெல்லாம் பார்த்தீங்களா இல்லை, எல்லாம் பூ பூத்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கரும்பு வந்து பச்சை கரும்புங்க. இது பாருங்க இளங்கரும்புலேயே பாருங்க மக்களே. இது வந்து ஒரு ரகம் ஓகேங்களா. கரும்பே வந்து பார்த்தீங்கன்னா கலரே வந்து பாருங்க இந்த கலரில் தான் இருக்கும், தெரியுதா. இது வந்து பச்சை கரும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பூ பூத்து வெட்டுறக்கே டைம் ஆகுங்க. இப்போ வெட்டினா வெயிட்டே வராதுங்க. இன்னும் இந்த பூவெல்லாம் வந்து இதாகணும், உளுந்து, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டுவாங்க. அது ஒரு மாதிரி இல்லை. பட் இந்த கரும்பில் என்ன நன்மைன்னு தெரில. பட் ஆனால் இது வந்து லேட் ஆகும், வெட்டுறதுக்கு வந்து லேட் ஆகும். அது வேணால் தெரியும் பாருங்க. கரும்பு பூ பூத்துருக்கு பாருங்க. கரும்பு பூவெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கரும்பும் பூ பூக்கும் ஓகேங்களா, அதுதான் இது. அப்புறம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சளுக்கு குறை இருக்காதுங்க. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் போடுவாங்க, தெரியுதுங்களா. சப்பா மக்களே, வந்து இந்த பெய்கிற மலையில் குளுந்தண்ணியில் ஒரு குழியில் போட்டாச்சுங்க மக்களே. போட்டுட்டு இருங்க, ஏதாச்சும் நினைக்கிறேன். ஸோ இந்த குளுந்தண்ணியில் ஒரு குழியில் போட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, காலையில் சாப்பிடல. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 மணி ஆகுது. கோயிலுக்கு போகிறோம் சரிங்களா. கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஊரில் வந்து மாயவர் கோயில் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கூட அன்னதானம் பண்ண முடியல, நம்மளாம் சேர்ந்து பண்ண முடியல மக்களே. அந்த மாயவர் கோயில் தான். ஸோ சனிக்கிழமை அப்படின்னாலே குளிச்சுட்டு அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது இப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. என்னை அறியாமல் தூங்கி இருந்துச்சுன்னா வாழைப்பழம் திண்டுறேன், அப்புறம் ஏதோ ஒன்று வாயில் தெரியாமல் போட்டுறான். தெரிஞ்சு சோறு திங்கிறது இல்லை சரிங்களா. ஸோ போயிட்டு ஐயனை போய் மாயவரை போய் ராமன் லட்சுமணன் சீதை பிராட்டி இருக்காங்க. அது வந்து மாயவர் கோயில், முல்லைநல கடவுள், மாயவன் கடவுள் எல்லாமே ஒன்று தானே, இறைவனே ஒரு வந்தா மகளே. ஸோ அதனால் வந்து வாங்க போயிட்டு மாயவரை கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க மக்களே, தெரிகிறதா கடலக்காய் வேகுது. அருமை அருமை அருமை. வேகட்டும் மக்கள். கிளம்பியாச்சு. 2 சைடு புளிய மரமாக இருந்துச்சுங்க இந்த இடமெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறது, ரோடு ஓடணும், அப்புறம் நல்லா வெடித்தானே ஓடணும், வேறு வழி இல்லை எங்கள் மக்களே. யாரையும் இங்கே சொல்லி தப்பே கிடையாது ஓகேங்களா. சரி ரைட், வாங்க போவோம் மக்கள். அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க மக்களே, வீட்டிலேருந்து வரும்போதே இப்போ இந்த ஜிபே வந்ததுலேருந்து கையில் பணம் பர்ஸு எடுக்கிறதே கிடையாது. எங்கே போனாலும் ஜிபே இருக்குங்க தலைமையில் வந்துடுறோமா. அப்புறம் கோயிலுக்கு போகிற எப்படி மக்களே, சும்மா எப்படி போகிறதுங்க. அங்கே போனால் தட்டில் ஒரு 15 நாள் போடணும். 2வது வந்து துளசி நாள் வாங்கிட்டு போகணும் பெருமாளுக்கு. இப்போ தான் பூ வாங்கிட்டு போகணும்ல, அதனால தான். ஓகேங்க மக்களே, வந்து துளசி வாங்கியாச்சு 10 ரூபாய்க்கு. இங்கே வந்து விநாயகர் பெருமான் இருக்கார், அவரோட முதற் கடவுள். அவரை ஒரு வழிபாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். பிள்ளையாரப்பன், ராகு, கேது எல்லாத்தையும் கும்பிட்டு முதற் கடவுளெல்லாம் கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரிங்கம்மா, பார்த்தீங்களா துளசி வாங்கியாச்சு. போதுங்க மக்களே, என்ன பண்ணுற, சும்மா அதே வாங்கி ஃபேமிலியாக வரோம்னா அது ஓகே. நம்ம வாரங்கண்டா வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சதுன்னு இல்லை, நம்ம கோயிலுக்கு போகிறோம், வாங்கிட்டு போகிறோம். அவர் வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் துளசி கொடுப்பார். ஸோ சும்மா போய் கடை வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அதனால தான். சரி ரைட்டுங்க மக்களே, இவர் தான் மக்களே கோயில் மாடு மக்களே. இதுதான் மக்களே செல்வம். இப்போ தான் செல்வம்னா என்னென்னமோ சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி கரந்தே மலையில் கூட நான் சொல்லியிருப்பேன். மாடு தான் அந்த காலத்தில் செல்வமே. அடாடாடா, நம்ம வாரம் பாருங்கள் எப்படி தீர்த்தம் கொடுக்குது பாருங்க. பார்த்தீங்களா, இதான் நல்ல சகனம் மக்களே. மாடு வந்து ஒன்றுக்கு பேஞ்சுதுன்னா ரொம்ப நல்ல சகனம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வரோம், மாயவர் அருள் கொடுத்துட்டார், பரவாயில்ல மக்களே. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஞ்சநேய பகவானே செம்மையாக இருக்காருல்ல. சில ரொம்ப அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். இறைவா ஹனுமா பகவானே எல்லாருக்கும் பக்கத்தானே பாதுகாத்துக்கணும் சாமி மக்களே. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து கேட்டு போட்டிருக்காங்கல்ல, இது யார் போட்டதுன்னா நம்ம போட்டது மக்களே. நம்ம அன்னதானம் போட்ட மிச்ச காசு இருந்துச்சுல்ல, அதில் போட்டது தான் இந்த கம்பி கேட்டு, இந்த கிரில் கேட்டு, இந்த கிரில் கேட்டு எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம மாமாட்ட செங்கநாத மாமான்னு சொல்லி மாமாட்ட அமௌண்ட் கொடுத்து அவர் தான் போட்டு அவர் பண்ணிட்டார். அடுத்து கருட பகவான் சிறப்பு. அங்கே ஆஞ்சநேயர், இங்கே வந்து கருட பகவான்.
இன்னைக்கு காலையில் வந்து காலண்டரில் வந்து தேதி காகிதம் கிழிச்சிட்டு பார்க்கும்போது பாருங்க மக்களே, இதில் கோயில் உள்ளே போனோம், அப்படி சுற்றி வந்துடலாம். இன்னைக்கு காலையில் வந்து தேதி காகிதம் கிழிச்சிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு கருட தரிசனம் செய்தால் மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கரெக்டாக கருட தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் உண்மையால மக்களே இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி தடை வருதுன்னு சொல்கிறோம்ல, அது தப்பு. அதுதான் நமக்கான சோதனை. இவன் வரானா, கோயிலுக்கு வரானான்னு சொல்லி. நான் போன டைம் அப்படி தான். இதுக்கு முந்தின ஒரு சனிக்கிழமை வந்து போன சனிக்கிழமை வந்து நான் அங்கே இருந்தேன். எங்கன்னா திண்டுக்கல்ல இருந்தேன். அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து அந்த ஒரு நம்ம மாமாவோட ஒரு நாட்டு கோயில் விருந்து பண்ணியிருப்போம். அது எப்படின்னா, கோயிலுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் மாமா வந்து பார்க்குறேன். அந்த ஆசாரி சிக்கன் வருவான்னு சொல்லி பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்து மாமா வந்து பார்க்குறேன். இல்லைனா அவர் நான் பார்த்துருக்க மாட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. அது ஒரு எனக்கு அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் மக்களே. ஸோ நிறைய விஷயங்கள் சரிங்களா. உண்மையாலுமே எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது மக்களே. கோயில் அப்படின்றத நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டெவலப் பண்ணுது. உண்மையாலுமே அதான். ஓகே, சாமி போடலாம். சிவகிரிங்களா? சரி சரி சரி, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல. ஒரு அந்த பக்கம் சிவகிரியிலேருந்து டவுன் கரையிலேருந்து வந்து கும்பிட்றாங்க மக்களே. ரொம்ப சந்தோஷம். ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. சிறப்பு. வாங்க போகலாம். நடக்கு. ஓகே மக்கள், ஈரோடு மாவட்டம் முடக்கூர்ச்சி ஒன்றியம் விளக்கேத்தி கிராமம் ஓலப்பாளையம். இதை நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிட்டேன். ஆனால் நம்ம போட்டால் அதெல்லாமே சொன்னேன்ல. புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரியாது. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், உள்ளிருக்கக்கூடிய ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் குழந்தை ராமரை செஞ்ச யோகிராஜ் அப்படிங்கிற ஒரு சிற்பி கையாலேயே செய்யப்பட்ட ராமர் சிலை இது. அயோத்தி குழந்தை ராமர் எந்த கல்லில் செதுக்குனாங்களோ, எந்த இடத்துல செதுக்குனாங்களோ, அது வந்து மைசூர் மகாராஜாவுடைய பரம்பரை சிற்பியான யோகிராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லில், இப்போ கருங்கல்லே நிறைய வகை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கல்லில் வந்து செதுக்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் வந்து குழந்தை ராமரை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ அதே கான்செப்டில் அதே அந்த குழந்தை ராமரை செஞ்ச மைசூரில் யோகிராஜ் அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு நம்ம ஊருக்காரங்கெல்லாம் போயிட்டு அங்கே செஞ்சு சிலை எடுத்துகிட்டு வந்து ராமர், லட்சுமணன், சீதா பிராட்டி, அனுமன், அனுமன், கருட பகவான் எல்லா சிலையுமே கொண்டாந்து மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மண்டலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி 48 நாள் மண்டலாபிஷேகம் நடந்துச்சு. அந்த 48 நாள் ஒரு நாள் நம்ம சேனல் சார்பில் நம்மளாம் வந்து பண்ணியிருந்தோம். மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு வந்துட்டு இருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி புரட்டாசி 4 வந்து ரொம்ப விசேஷங்க. ஸோ இதான் வந்து இந்த கோவில். இது வந்து தொன்று தொட்டு பழங்காலம் தொட்டு மாயன் வழிபாடு, முல்லை நிலக்கடவுள் ஆயம் வழிபாடு இன்று வரை தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னு வைங்களே. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, வாங்க. கோயிலுடைய லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மக்களே. சீரியஸாக சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின்ஸ் ஒரு செகண்டில் வந்து பண்ணிடுவார் தலைவர். ரொம்ப பவர்ஃபுல். வந்து பாருங்கள், சிறப்பு. அப்படிங்களா? ஓ சரி சரிங்க, கிளம்பலாம். இறைவா, மக்கள் வச்சிடலாம் முருகன்கிட்ட. இந்த இதுதான் மக்களே. இது வந்து குருவாயூரில் வாங்கினதுங்க மக்களே. குருவாயூர் வைப்பேன். இது ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கார் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க மக்களே. இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க. ஜம்முன்னு இருக்குதா மக்களே. வடை பருப்பு 1/2 கிலோ, கொத்தமல்லி இலைகள் 10 ரூபாய். கோல்டு வின்னர் கம்பெனிக்கார 10 பைசா நம்மளுக்கு தர மாட்டியா, விளம்பரம் பண்ணுறான். 1/2 லிட்டர். சரிங்களா? சரி, ஓகேங்க மக்களே. எதுக்காக அப்படின்னா வடை சுட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வடை சுட்டு. இன்னைக்கு மழை நின்னே போச்சு, வெட்டா போட்டுருச்சுங்க. வெட்டா போடுறான்னு தெரியுங்களா? மழை பேஞ்சு நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் வெட்டாப்பு விடுறது அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்து பாசையில் சொல்லுவோம். தெரியுங்களா? மேலே இங்கே கொஞ்சம் கருக்கள் இருக்குது. இங்கே வந்து பாருங்க, அப்படியே சூரிய பகவான் வந்துட்டார். சூப்பர் மக்களே, அருமை. வடை சுட்டுடலாம். அடுத்த கட்டமாக வந்து பருப்பை வந்து ஊற வைக்கணும். ஸோ கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டரை ஊற்றி ஊற வைக்கணும். எந்திரிச்சாச்சா? எவ்வளோ நேரம் ஊறணும்? 1 மணி நேரமா? ஓகே 1 மணி நேரம் ஊறணும். இது கழிஞ்சிருவாங்க. அப்புறமேல அம்மா வந்து கழிஞ்சிருவாங்க, சுத்தமாக கழிஞ்சிருவாங்க. அதை அழுக்கு, இதை பூச்சி, இந்த சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அம்மா எடுத்து கழிஞ்சிருவாங்க. அதான் தெரியுதா? நான் சொன்னேன்ல, குச்சி தான் இங்கே இருக்குது பாருங்க. இல்லை
அவ்வளோதான், நல்லா ஊறட்டும். அம்மா அப்புறமேலாம் பார்த்து சுத்தம் பண்ணி சாப்பாடு கூட ஆரம்பிச்சிடலாம். வேலைச்சாச்சுங்க. வாங்க இந்த கடலைப்பருப்பை இந்தா. ஒன்றுமே இல்லை. வேண்டாங்காண்டி கடலைப்பருப்பு மகளே. நம்ம சரவண ஊர் இருந்துச்சு அந்த மாதிரி நினைக்கிறது இதெல்லாம். டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்தா வேவிச்சு வச்சுப்பா. க்ளோஸ் அப்போ அப்பா சரிப்பா. இங்க பாருங்க. இதை தின்றாதீங்க காத்துக்கும். காய்ச்சக்குமா? இந்தா ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு கலர் தான். இது ரெண்டு ஒரு கலரு, இது ரெண்டு ஒரு கலர். சொல்லலாமா? அருமையான டேஸ்ட்டு. அவ்வளோதா. இந்த மாதிரி கடலைக்காயில் வச்சுட்டு போனாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. பச்சி, நூடுல்ஸு, சில்லி, பக்கோடா வாங்கி சாப்பிட்றோம்ல, டீ குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இதையும் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு வலிமைங்க. பச்சையாக சாப்பிடலாம், பட் அதிகமாக சாப்பிட்டா சில பேருக்கு சேர தலைப்பித்தம் முடிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. தலைப்பித்தம், தலைவலிக்கும். ஓகேங்களா? க்ளவுஸ் சாப்பிடுங்க. நல்லா க்ளவுஸுங்களா? சுட்டு திங்களா? சுட்டு திட்டு தவிர இன்னும் அருமையாக இருக்குது. சுட்டு திங்கன்னா தீயில ஓட்டு அப்படி சுடுறது. சின்ன வயசு வாங்கலாம் அத்தனை கடலக்காய் சுட்டு தின்னுமுங்க. கடலக்காய், தட்டைக்காய் நானும் சுட்டு தின்னுருக்கிறேன். பாசிப்பயிர் இருக்கும்போது அது மாதிரி தட்டைக்காய்னு ஒரு காய் இருக்குது. தட்டைப்பயிர் இருக்குல்ல, அந்த காய் சுட்டு தின்னா அருமையாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா ஜம்முன்னு ஊறிடுச்சு. அதில் வந்து லைட்டாக வந்து உப்புக்கல் எடுத்து வச்சாச்சு. ஸோ உங்கள் மாதிரி நல்லா ஊறிடுச்சு. ஓகேம்மா, போட்டுடலாம். ஸோ ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறோம். ஓகேங்களா? பரவாயில்ல. என்ன சொல்கிறது, கிரைண்டில் ஆட்டுறத விட இந்த மாதிரி கல்லில் போட்டு ஆட்டி இது பண்ணுறது செமையாக இருக்கும். பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, சோம்பு போடலாம். நான் தான் போடணுமா? பழக்க தோசை சொல்லிவிட்டு மக்களே. ஆட்டலாமா? எவ்வளோ நேரம் ஆகும் மக்களே? இன்னும் நல்லா ஊர்லம்மா மடுக்கு இந்த போது ஆட்டிடலாமா? காலையில் எடுத்து சார்ஜே தீர்ந்து போச்சு. ஓட்டிக்கிட்டே இருக்கணும் மேடா. மழை பெய்யுது, அப்பவும் வந்து குள்ளா போட்டு ஓட்டோன்னு. சார்ஜ் முடிஞ்சது. ஏய் போது கடைசி வரைக்கும் ஓட்டிடுவானு ஓடிச்சுடா. அவ்வளோதான்டா. கத்துது பாரு சாமி. சார்ஜில் கத்துது. ஆஃப் பண்ணிடலாம். போதுறேங்க பா. டேய் சார்ஜ் பிடிச்சி போச்சுப்பா. கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, வெங்காயம். ரைட். ஓகே மக்களே, நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெட்டு கிடைக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லி டவர் கிடைக்கிற இடத்துக்கு, டவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம வீட்டில் வந்து நெட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்க்குளம் வந்து இதை ஆட்டிட்டாங்க. மாவெல்லாம் வந்து செக்கில் ஆட்டியாச்சு. ஜம்மு இருக்குது, பார்க்குறதுக்கு கண்குள்ளே காட்சியாக இருக்குது, அருமையாக இருக்குது. சரி இது பண்ணலாமா? என்ன பண்ணலாத பிசைஞ்சிடலாமா? பிணையணும். கொங்கு நாட்டு ஸ்லாங்கில் சொன்னால் பிணையணும், சுத்த தமிழில் சொன்னால் பிசையணும். அடாடா வாசம் கொளுத்துதுமா. உண்மையாக வாசம் சரியான வாசங்க. அது மாவு வேறு, அந்த வாசமே சவுண்டு நல்லா இருக்குது வருமா? இங்கே காட்டு கையில். இங்கே வாருங்க மக்களே. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த ஃபோனில் மட்டும் வாசத்தை அனுப்புகிற ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வாசத்தை மக்களே செம்மையாக டேஸ்ட். அந்த வாசமே தனி. இந்த வீட்டில் வடை சுட்டாலே அந்த வாசமே வாசம்தான். ஆஹா மக்களே இங்கே வாருங்கள்.
செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. லட்டு மாதிரி அருமையாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு எல்லாத்தையும். சிறப்பு 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 சிறப்பு. என்னடா சிரிப்பு? என்ன இருக்குது? சூப்பர் மக்களே. அடுத்த கட்டமாக எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ மக்களே, அடுத்த கட்டமாக ஒரு இலையை எடுத்து எண்ணெயில் வந்து நனைச்சி இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிடணும். பண்ணி வச்சுட்டு இந்த பிடிச்சி வச்சுருக்கோம்ல லட்டு உருண்டை, சாரி இந்த உருண்டை வடை உருண்டை, அதை எடுத்து பண்ணலாமா? அவ்வளோதாங்க மக்களே. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சு இப்படி எடுத்து அப்படி உள்ளே போட்டுற வேண்டியதான். சரிங்களா? வச்சு அமுத்தி விட்டு வடை சேப்புமா மேலே விழுந்துருச்சுது, தள்ளி விடணும் அது. பரவாயில்ல, அடுத்து போடுங்க, கடைசி தள்ளிக்கலாம். ஒன்றும் இல்லை மக்களே, எடுக்கிறோம். எடுத்து இப்படி வச்சு லைட்டாக அமுத்தி அப்படியே இலையை சாய்க்கணும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் வரைய கந்தவளம் பண்ணிட்டேன். அப்படி போட்டுடணும். எடுக்கிறோம், வைக்கிறோம், போடுறோம். எடுக்கிறோம், வைக்கிறோம், போடுறோம். பால் பீச்சாச்சா? மழை வர நேற்றம் 5 மணிக்கு பீச்சுவேன். இன்னைக்கு மழை வருது, கொஞ்சம் நேரமே பீச்சிக்கலாம். மழை கலையில் தொண்டுட்டு எல்லாம் நசன்னு போயிடுது. மக்களே பாருங்கள், சுத்தமான எருமைப்பால் இப்படி தான் இருக்கும் இந்த கலரில், வெள்ளை விளையேன். வாவ் மக்களே, ரெடிம்மா, எடுத்துடலாமா? அடாடாடாடாடா, பொண்ணு நிறமா அங்கே பாருங்க, செமையாக இருக்குதுங்க. ரெடி பண்ணியாச்சு. நான் வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்கு உள்ள எல்லா வடையும் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த சவுண்டு பாருங்க. நீங்கள் ஆரம்பிங்கம்மா, அந்த பக்கம் போட்டு சொங்கின்னு வந்துருக்குது மக்களே. அவ்வளோதாங்க, பட்டு 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 பட்டுன்னு எடுத்து போட்டே இருக்க வேண்டியதான். சுரட்டும் சுரட்டும் சுரட்டும். சரி சுடுமா. அப்புறம் சாப்பிடலாம் மக்களே. எனக்கு பெருமை தேட்டம் இல்லை, மதியம் தான் சாப்பிட்டேனா, அதனால் ஒன்றும் தேட்டம் இல்லைன்னா, தேட்டம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வடை அது பெரியப்பா வீட்டில் வர சுட்டாங்க. மழை பெஞ்சுன்னா நம்ம தான் ஃபேமிலியில் பிடித்தாங்க. மழை பெஞ்சுனாலே ஏதோ ஒன்று தின்னே ஆகணும். அதனால் வந்து கம்பல்சரி இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும் பக்கத்து வீட்டு எல்லா வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுட்டு இங்கே கொண்டு வந்துடும், இங்கே சுட்டு அங்கே கொண்டு போயிடுவோம். இது வந்து வழக்கம். ஸோ அதனால் ஒரு 2-3 நாள் கொண்டு போயிடுவோம்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் இது வந்து நாங்கள் முதல்ல அப்படித்தான். வேக வேக மைகோதி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இது பண்ணிட்டே இருப்பாங்க. மக்களே அவ்வளவுதான், ஃபைனல் அடசல். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம் 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 ஜம்னு செஞ்சு வச்சாச்சு. சாப்பிட்லாம் மக்களே, சாப்பிட்லாம். நான் என்ன சாப்பிட்ல, அதே நல்லா பசி இருக்கும்போது சாப்பிட்டாத்த நம்ம அந்த வீடியோவில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே பாருங்க, செமையாக இருக்குது பாருங்க. சூப்பர், அடி தோல். அப்படி நல்ல சவுண்டு பாருங்க மக்களே, வெறித்தனமான சவுண்டு. ஆஹாஹாஹாஹா. இங்கே பாருங்க, ஏங்க சுட 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 வடை ரெடிங்க. யாருக்கெல்லாம் வேணுமுங்க அப்படிதான் கொண்டாந்து நம்மளுடைய ரெகுலர் பிளேஸில் வச்சாச்சுங்க மக்களே. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் மக்களே, வாங்க. பார்க்குறீங்க, பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாவா இருக்குது. வாங்கன்னு, அதுதான் நம்ம தமிழர் பண்பாடு அல்லவா. வீட்டுக்கு யாராவது வந்தாலோ அல்லது உறவினரோ, நம்ம நீங்களும் யார், நம்ம சப்ஸ்கிரைபர், அதனால் பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான் சாப்பிடுங்க. ஓகே மக்களே. ஏங்க வடை சாப்பிட்லாமுங்க. மழை வந்து இங்கே பாருங்க, மழை தூள் வந்துச்சு, லைட்டாக தூருது. எப்பவும் போல் இல்லை, எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க அம்மா சுட்டா. பட் எனக்கு டேஸ்ட் கம்மி தான். சரிங்களா? அதான் தெரியல, பசி இல்லாதனாலேயும் தெரில, கண்டிப்பாக பசி இல்லாதனாலையும் கிடையாது, எனக்கு டேஸ்ட் கம்மி தான். என்னமோ குறையுது இதில். ஓகே, நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. ஆனால் என்னமோ டேஸ்ட் குறையுது. சுடுதா
மக்களே அவ்வளோதாங்க. இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வளர்ந்துருக்கேன். எங்கள் வீட்டில் சுடுற பலகாரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னையெல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் இருக்கும்போது வந்து கச்சாயம் சுடுவாங்க. அப்புறம் எல்லாம் கச்சாயம் சுடுற பழக்கத்தில் விட்டுட்டாங்க. எது நேரத்தில் கச்சாயம் அதுமாதிரி சுடுறதில்ல. அப்புறம் ஏதாவது பலகாரம் சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா போண்டா ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லை. கடையில் மாவு வாங்கி போட்டு கடன் சுட்டலான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நோம்பி நொடினா வடை சுடுவாங்க. ஸோ அதுதான் அந்த வடை. நல்லா இருக்கு. இங்கே எடுத்துக்கோ. இந்தா வாங்க. ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமுங்க. வீடியோ பார்க்குற குழந்தைகளாகட்டும், நிறையா கிட்ஸ்லாம் வீடியோ பார்க்குறீங்க. என்ன மாதிரி இளம் காளைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், தாத்தா பாட்டி ஆகட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காட்டணும். புதுசாக உங்களுக்கு நல்ல நல்ல கண்ணண்டை காட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ சூப்பர் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாரம் ஒரு டைமோ இல்லை 1.5 வாரத்துக்கு ஒரு டைமோ ஒரு ஃபேமிலி விலாக் கண்டிப்பாக உங்களுக்காக வந்தே தீரும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு பேச ஃபேமிலி விலாகில் யாரை காமிக்கல, தவணை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அடுத்த ஃபேமிலி விலாகில் ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து அக்கா வீட்டில் போய் எதுவும் சமைக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஜோடி ஓடி முடிச்சுக்கிறேங்க. பாய் மக்களே. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சுன்னா கடையில் போய் வாங்குறத விட வீட்டில் மிக்சியிலேயே அரைச்சி சாப்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? மிக்சியிலேயே அரைச்சி சாப்பிடுங்க. வடை சுடுங்க, போண்டா சுடுங்க, சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.